இன்னைக்கு வீடியோல நம்ம இருக்கிற கலியுகம் அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, கலியுகம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எப்படி பெஸ்டா இருக்கு. ஒத்துக்கிறேன், கலியுகம்னா நேர்மைனா என்னன்னு கேட்கிற ஒரு காலம், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறத சர்வ சாதாரணமா நினைக்கிற காலம், பொய்கள், லஞ்சம், பொறாமை எல்லாம் தலை விரித்து ஆடுற காலம் கலியுகம். ஆனா இந்த கலியுகத்தோட ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்மளோட வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் டிராவல் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஆதரவை என்னோட வீடியோக்கும் என் சேனலுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு ஷேர், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். நானும் ஏனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போ வீடியோவுக்கு போகலாம். இப்போது 4 யுகங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். அடுத்து இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். ஏன் கலியுகம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் போன வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆத்மா அதை மேம்படுத்துறதுக்கு, அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த பூலோகத்தை தேர்ந்தெடுக்கும். ஏன்னா இங்கே காலம்னு ஒன்று இருக்குது. அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற இடைவேளை காலம். அதுக்குள்ள அந்த ஆத்மா நல்லது செஞ்சாலும் நல்லது செய்யலாம், கெட்டது செஞ்சாலும் கெட்டது செய்யலாம். அதோட கர்ம வினையை தீக்கணும்னு நினச்சா தீக்கலாம். ஆனால் இந்த கலியுகத்தில் மற்ற யுகத்திலையும் இதே ஆத்மாக்கள் பிறந்து தன்னைத்தானே மேம்படுத்திக்க ட்ரை பண்ணும். ஆனால் மற்ற 3 யுகத்தில் என்ன நடக்கும்னா, நல்லவங்க அப்படின்னு சொல்கிறவங்க, குரு, ஒரு இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவரை போய் பார்க்கலாம், கரெக்டாக இவர் சொல்லுவார். இந்த ஊர் ஃபுல்லாக ஒரு வியாதி வந்துருச்சுப்பா அப்படின்னா இவருக்கு மருத்துவம் தெரியும், இவர் நம்மளை காப்பாற்றிடுவார். இல்லை ஆன்மீகத்திலே சந்தேகம்னா நம்ம இவங்களை போய் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே, அதாவது மற்ற 3 யுகத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும், மாயை கம்மியாக இருக்கும். அதனால அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது அந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அதை அடைகிறதுக்கு நிறைய படிநிலைகள் இருக்குது. ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா அவங்கக்கிட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, ரொம்ப எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிற மாதிரி ரொம்ப அமைதியாகவே இருக்கும். அனுபவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது அனுபவம் கிடையாதுன்னா, ஒரு ரொம்ப இருக்காங்க அங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. அது அவங்க கர்மாவினை. ஆனால் 90% ஆஃப் த பீப்புள் இறப்பு, போர் இந்த மாதிரி தான் இருக்குமே தொழில். அவங்க நம்ம இப்போ சொல்கிற மாதிரி இந்த டிப்ரெஷன், இது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இத்தனை வழிகள் இதெல்லாம் இல்லை. இந்த மாயைங்கிறது மற்ற 3 யுகத்திலும் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த யுகத்தில் மாயை அதிகமாக இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா மார்க்கத்திலையும், எல்லா சமயத்திலையும், எல்லா மதத்திலையும் இந்த கலியுகத்துக்கு அவங்க சொன்னது இந்த யோக கலைகள், கிரியாசக்தி, பிராணாயாமா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக பக்தி, அதாவது நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த கலியுகத்தில். ஏன்னா இங்கே நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். இங்கே நம்மளை கீழே இழுக்கிற மாயை ரொம்ப அதிகம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பக்தியை கூட மறைக்கிற அளவுக்கு மாயை ரொம்ப அதிகம். இதை தாண்டி ஒருத்தன் வரான் தெரியுமா, அதாவது அடுத்து நம்மளுக்கு இதை தாண்டி போகணும் அப்படின்னு ஒருத்தன் நினைப்பான். அப்போது கடவுள்கிட்டையோ இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்ஸோ இல்லை சுப்ரீம் கான்ஷியஸோ பரம்பொருள் இதாக வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். அவங்கள அடையிறதுக்கு கலியுகத்தில் ரொம்ப சீக்கிரமாக அடைய முடியும். ஏன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி ஆன்மாக்கள் இந்த கலியுகத்தில் பிறந்தால் மட்டுமே இன்பம் துன்பம் ரெண்டுத்தையுமே சமநிலையாக அவங்களால உணர முடியும். எத்தனை பேர்னால நான் வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது. இந்த நான் சொல்கிற இந்த ஆன்மீகத்தை கூட, ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் எல்லாமே இப்போ நிறைய பேர் சொல்லித்தராங்க. ஸோ அவங்க சொல்லித்தரது எல்லாமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க படித்ததாக இருக்கலாம். ஆனால்
உங்களுக்கு உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை அந்த மாயை கீழே இழுக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு ஒரு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள நம்ம ஒரு எஸ்கேபிசமாக தான் வரோம். எப்படின்னா, நான் ஒரு முயற்சி செஞ்சேன், அது வந்து நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், எல்லாம் இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு போயிடலாம், நம்ம கடவுளை தேடலாம். பட் இது ரொம்ப தப்பு. நீங்கள் இப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு என்ன கேட்குறோம் சொல்லுங்கள்? எனக்கு நல்லது செய், எனக்கு பணம் வேணும், என்னோட தொழில் பெருசாக வளரணும், என்னோட அம்மா அப்பா தம்பி குழந்தைகள் எல்லாம் நலமாக இருக்கணும், இப்படி தான் வேண்டுறோம். பக்தி உண்மையான அன்போட நம்ம கடவுள்கிட்ட கேட்கறது கிடையாது. கடவுள், நான் சொல்கிறது கடவுள், எனக்கு முருகன், நான் முருகனை வேண்டுறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஜீசஸ், அல்லா, யூனிவர்ஸ், பரம்பொருள், இல்லை உங்களை விட ஒரு சுப்ரீம் கான்சியஸ்னஸ், நீங்கள் யார்கிட்ட வேணுனாலும் உங்களுக்கு ஒரு செல்ஃபிஷ் ரீசன்ஸோட வேண்டுறீங்க. பட் அதுதான் வந்து இந்த கலியுகத்தில் இந்த மாயை தான் உங்களை அதை வேண்ட வைக்குது. அந்த மாயையை தாண்டி ஒருத்தன் அந்த ரொம்ப அன்போட, நான் வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகணும், நான் வந்து உங்களை ஆங்கராக பிடிச்சிக்கிறேன், எனக்கு என்ன நடந்தாலும் என் வாழ்க்கை சரணாகதி அடைஞ்சிட்டேன், நான் முயற்சி செய்கிறத செஞ்சுட்டே இருப்பேன், அதில் வெற்றியோ தோல்வியோ அதுக்கு என் கூட பக்கபலமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சக்தி வேணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டது கிடையவே கிடையாது. எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் வேணும், இன்ஸ்டண்ட்டாக தொழில் பெருசாகணும், உடனே உடனே எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளில வர்றதுக்கு இந்த கலியுகம் ஒரு நல்ல யுகம். இது ரொம்ப ரேரான யுகம். அதுதான் நான் சொல்கிறேன். மற்ற 3 யுகத்துலேயும் இந்த ஆத்மா அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அங்கே அனுபவம் ரொம்ப கம்மி, அவங்க கஷ்டப்படுறது ரொம்ப கம்மி, அவங்க அமைதியாகவே இருப்பாங்க. அந்த அமைதியிலையும் அவங்க இறைவனை தேடுவாங்க. ஆனால் அந்த இறைவனை தேடி அவங்க பல வருஷம், இந்த சித்தர்கள் ஞானிகள் பல வருஷம் தவா இருப்பாங்க இந்த கடவுளை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கலியுகத்தில் நீங்கள் அந்த பல வருஷம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 யுகத்தில் போன 3 யுகத்தில் நீங்கள் ஒரு 20 ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அந்த பரம்பொருள், கடவுள், யூனிவர்ஸ், நீங்கள் சுப்ரீம் கான்சியஸ் யாரையாவது பார்க்கணும்னா இந்த கலியுகத்தில் நீங்கள் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுக்கு நீங்கள் மாயேங்கிற வலையிலிருந்து வெளில வரணும். அந்த வெளில வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னொரு ரகம் இருப்பாங்க. எப்படின்னா, நான் வாழ்க்கையில் ரொம்ப முயற்சி பண்ணேன், வெறுத்து போயிட்டேன், அதனால நான் சந்நியாசத்தில் போய் நான் என்ன நானே புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்கள் தேவை. அந்த அடிப்படையான விஷயங்களை விட்டுட்டு நான் சன்னியாசியாக போகிறேன், சன்னியாசம்னா என்ன, கல்யாணம் பண்ணாமல் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யார் சன்னியாசி? நித்திய சன்னியாசி யாருன்னா, மனப்பக்குவம் அடைந்தவன் மட்டும்தான் நித்திய சன்னியாசி அப்படின்னு குருமார்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் 2 கல்யாணம் பண்ணியிருக்கலாம், 3 கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவனும் நித்திய சன்னியாசியாக இருக்கணும்னா மனம் பக்குவம் அடையணும். நீங்கள் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி ஏன் மனப்பக்குவம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனாக தெரியக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு திடீர்னு போய் ஒரு மலை மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, ஒரு 8 மாதம் இப்படியே உட்காந்து தியானம் பண்ணி கிடைக்கிற பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அதாவது திருப்பி இயல்பான வாழ்க்கைக்கு வந்த உடனே ஒரு ஃபோனோ ஒரு சாப்பாடோ எதை பார்த்து, இல்லை ஒரு அழகான ஒரு பொண்ணு போகுது டக்குன்னு பார்க்குறோம். இதெல்லாம் தான் மாயை, இதெல்லாம் தான் டிஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் தான் அந்த மனப்பக்குவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா என்னால் இதை நிறைய பேர் புரிஞ்சிக்காம இது ஒரு எஸ்கேபிசமாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கலியுகத்தில் நம்ம மாயையை தாண்டி பார்க்கணும் ஒழிய மாயை நம்மளுக்கு வராது, என்கிட்ட மாயை எந்த வேலையும் காட்ட முடியாது, நான் மாயையே மிஞ்சிட்டேன் அப்படின்னு நம்மளை நம்மளே ஏமாத்திக்க கூடாது. இதுக்கு நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி எடுங்க, யோக மார்க்கம் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. எல்லாம் பண்ணுறனால மட்டும் நம்ம வந்து அந்த மன பக்குவத்தை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது, நம்ம கடவுளை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க இல்லைன்னு சொல்லி நீங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டீங்க. எல்லாரும் ஊர்ல இருக்க எல்லாருமே நம்பிட்டாங்க உங்களுக்கு வந்து ஆசைகள் இல்லை, இவர் வந்து சந்நியாச மார்க்கமாக போயிட்டாரு, இவர் வந்து எந்த மாயையும் தாண்டி வாழ்ந்துட்டார். ஆனால் உங்க மனசுக்கு தெரியும்
அந்த ஆத்மாக்கு தெரியும். நீங்க இறந்து பிறந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க இங்கதான் வந்து பிறக்கணும். நீங்க எந்த யுகத்துல வேணா பிறக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது தெரியும், உங்க ஆத்மாக்கு அது தெரியும், மற்றவங்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். ஸோ அந்த ஆசையை கழிக்கிறதுக்கு, அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு நீங்க திருப்பி இங்க பிறந்து வந்துதான் ஆகணும். ஸோ அந்த மனப்பக்குவம் நான் சொல்றது வந்து உங்களுக்கு உடனே வந்துடணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து இந்த தேவையில்லாத வீண் ஆசைகள், வீண் முயற்சிகளை தாண்டி நீங்க ஒரு முயற்சி செஞ்சு அதுல தோத்துட்டோம்னா எல்லாரும் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அடுத்த கட்ட வேலை என்னமோ நம்ம அதை பார்க்கணும், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பக்தி ஆன்மீகம் எல்லாமே நம்ம வாழ்க்கையோட சேர்ந்து சராசரியா அப்படியே போய்கிட்டு இருக்கிறது தான் ஒழிய இதுக்காக தனியா இருக்காங்க நிறைய பேர். இதுக்காக தனியா பணம் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து நான் ஆன்மீகத்தை காட்டுறேன், உங்களுக்கு சந்நியாசத்தை காட்டுறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி போகஸ். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, அதெல்லாம் உங்க மைண்டை கிளியர் பண்ணும், உங்க உடம்பை சுத்தம் பண்ணும். ஆனா முழுமையா நான் வந்து சந்நியாசமா போறேன், நான் வந்து ஆன்மீகத்துல இறங்கிட்டேன், அவ்வளவுதான், எனக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இந்த ஃபோன் கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். நம்ம இந்த சின்ன சின்ன மாயைகளை நம்ம தாண்டி நம்ம இந்த ஃபோனை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்துருச்சு. இந்த கலியுகத்துல இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து தள்ளி வைக்கவே முடியாது. ஆனா இந்த சின்ன இப்ப உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கா போதும், எனக்கு வருஷம் புதுசா வர ஐபோன் மாடல் தான் வேணும், அதுதான் மாயி. உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, ஒரு ஐபோன் இருக்கு, ஒரு 5 வருஷம் ஆனாலும் சரி 3 வருஷம் ஆனாலும் சரி இருக்கு, நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அது போதும். இதுதான் மனம் மனசை நம்ம வந்து சமநிலையா வச்சுக்கிறது. ஏன்னா வருஷம் ஒரு ஐபோன் மாடல் வரும், எனக்கு இந்த வருஷம் நான் வாங்கிட்டேன், அடுத்த வருஷம் இதை எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு அதை வாங்கிடுறேன், இன்னொரு 20,000 30,000 போனேன். இதுதான் மாயை. இந்த மாயைக்குள்ள நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த ஏன்னா ஒன்றை விட ஒன்று பெட்டரா இருக்கும். அந்த பெட்டர்மெண்ட்டுக்கு நீங்க போறது தான் சில விஷயங்கள்ல நல்லது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், உடுத்துறதுக்கு ஒரு உடை வேணும், சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு வேணும், அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும். ஆன்மீகத்துக்குள்ள எஸ்கேபிசமா போயிட்டா இங்க என்ன பண்ண போறோம்? நம்ம ஆன்மீகத்தை வாழ்க்கையோட சேர்த்துக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க பண்ற வேலைகள் அது தனி, நீங்க குடும்பத்தோட இருக்கிறது தனி. இதுல தான் ஆன்மீகம் சுத்தி இருக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க கடவுள்கிட்ட போங்க, அது கடவுளை முருகரோ பாபாஜியோ இயேசுவோ அல்லாவோ யாருக்கிட்ட வேணாலும் நீங்க போய் அந்த பக்தியோட நீங்க ஒரு 5 நிமிஷம் எனக்கு நீ தான் எல்லாம், நான் உன்னை நம்பி எல்லாத்துலேயும் இறங்குறேன், எனக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கணும், நான் நேர்மையான வழியில போறேன், இந்த விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கிட்டா மட்டும் உங்களுக்கு இந்த கலியுகம் உங்களை டைரக்டா அந்த சுப்ரீம் கான்சியஸோட கொண்டு போய் சேர்க்கும். இந்த பூமிங்கிற இடத்துல இருந்து உங்களோட சோல் அப்கிரேட் ஆகும். திருப்பி நான் சொல்றேன், சும்மா பேச்சுக்கு வந்து இந்த மாயையை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா மாயையை நம்ம தாண்டது தான் உண்மையான டாஸ்க். அந்த மாயை நம்மளை இழுக்கும். நான் சொன்ன மாதிரி அழகா ட்ரெஸ் போடுறது மாயை, அந்த பெரிய பெரிய டிவி வாங்கி வச்சிருக்கிறது அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு துணிமணி வேணும், நீங்க பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு டிவி வேணும், ஒரு சிஸ்டம் வேணும், ஒரு லேப்டாப் வேணும், ஒரு ஃபோன் வேணும். ஆனா மாயை எங்க ஆரம்பிக்குது? ஒரு 50 இன்ச்சு டிவி வாங்குறோம், எனக்கு 75 இன்ச்சு டிவி மேல ஆசை வருது, அது மாயை. என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் லேப்டாப். ஆனால் இப்போ புதுசாக ஒரு லேப்டாப் அப்கிரேடில் விட்டுருக்காங்க, அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் அந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு, அது மாயை. இந்த மாயை விட்டு மனதை சமநிலைப்படுத்திட்டு உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழில் நல்லா போகுது, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், அது மாயை கிடையாது. அது உங்களோட வெற்றிக்கு, உங்களோட ஆத்மாக்கு கிடைக்கிற சன்மானம். அதில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்தனால தான் உங்களால் அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்க முடியும், இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்.
இதெல்லாம் மாயை கிடையாது. ஏன்னா பணம் வேண்டாம், பணம் மாயை கிடையாது. அந்த பணத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் மாயை. அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கலாம், உங்களால் முடிஞ்ச 4 பேர்த்துக்கு அது உதவலாம் செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல். ஏன்னா இந்த பணம் என்கிட்ட இருக்குது, இது எனக்கு தாண்டி இருக்குது, என்னால் ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வந்து எடுத்து நல்லது செய்ய முடியும். அது எனக்கு இருந்தால் என்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு மூலையில் இருக்கும், இல்லை ஒரு சேவிங்ஸாக இருக்கும். ஆனால் அந்த சேவிங்ஸ்லேருந்தும் என்னால் ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து என்னால் ஒரு குழந்தைக்கு ஒரு புக்கோ, இல்லை ஒரு செமஸ்டர் ஃபீஸோ, இல்லை ஒருத்தங்களுக்கு சாப்பாடோ, ஒரு தண்ணி பாட்டிலோ வாங்கி கொடுக்க முடியும். அப்படி அதனால நான் வாங்கி கொடுக்குறேன், என்னால் முடியுங்கிறனால நான் வாங்கி கொடுக்குறேன், இதனால எனக்கு எந்த பயனும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஒரு எம்டி மைண்ட் செட்டில் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மாயை உங்களை தொடாது. மாயை அது கிடையவே கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கலியுகத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஈஸியாக நீங்கள் அடைய முடியும். உங்களோட சூழலை ஈஸியாக அப்கிரேட் பண்ண முடியும். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு டாஸ்க், வந்த பரம்பொருள்கிட்டே திருப்பி போகணும். அதுக்கு கலியுகம் இஸ் த பெஸ்ட் யுகம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இங்கே அனுபவம் கிடைக்கும். மற்ற யுகத்தில் விட இங்கே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம். அதனால உங்களோட ஆன்மா வேகமாக வேலை பார்க்கும். அதனால மற்ற யுகத்தை விட இங்கே நீங்கள் உங்களை நீங்களே மாற்றிக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச், இல்லை உங்களுக்கு நான் அட்வைஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நானும் அனுபவிச்சுட்டு நான் ஃபுல்லாக மாறிட்டேன் அப்படின்னு நான் சொன்னால் அதே தப்பு. அப்படி கிடையாது. மாயை எனக்குள்ளேயும் இருக்குது, எனக்கும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த ஆசை வரவே கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த ஆசை வந்தாலும் அந்த ஆசையை தாண்டி நான் பார்க்க ஆரம்பிக்கணும். எனக்கு அந்த நிலைக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ உங்ககிட்ட சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு நானே டீச் பண்ணிக்கிறேன், எனக்கு நானே ப்ரீச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிறத விட மேலே மேலே போகணுன்னு ஆசை, அது நல்ல ஆசை. ஆனால் இருக்கிறத அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன், அது மாயை. அந்த மாயையில் நான் மாட்டக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த மாயையை நான் கடந்துட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த மாயையில் நானும் தான் இருக்கேன், நீங்களும் தான் இருக்கீங்க. அதை கடக்கிறதுக்கு ஆங்கரை பிடிச்சிக்குங்க. அந்த ஆங்கர் உங்களோட கடவுள், பக்தி. இந்த பக்திங்கிற ஒரு விஷயத்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் கும்பிடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் டாஸ்க். சொல்கிறது ஈஸி, ஆனால் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது எனக்கும் புரிஞ்சிருக்கு. நானும் இப்போ அதில் தான் பயணிச்சிட்ருக்கேன். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் மேம்பட்டு பெருசாக வரணுங்கிறது என்னோட ஆசை. எனக்கு தெரிஞ்சதை மறைக்கவும் கூடாது, நல்ல விஷயங்களை. அதனால தான் எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு நிறைய பேர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மறைக்கலை. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் இன்னொரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை வீடியோ ஷேர் பண்ண வேணாம், நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்களே வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள், புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சா கூட அது உங்களுக்கு புண்ணியம்தான், செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல். ஏன்னா அவனும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அப்போ தான் கலியுகத்திலேருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இந்த கனெக்ஷனை நான் கடவுளோட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட குறிக்கோள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.